நாளே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10 நாள் ஜெப தியானத்துல நாம 8வது நாள்ல சந்திக்கிறோம். உங்க கூட இந்த நேரம் இருக்கிறதுல எனக்கு கூட சந்தோஷம். ஏன் நம்ம பார்க்குற தலைப்பு நன்றி. இன்னைக்கு தியானத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாள் வரைக்கும் பத்திரமா பார்த்ததுக்காக நன்றி. இந்த 8ஆம் நாள் வரைக்கும் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி. இந்த நாள் நாங்கள் என்ன படிக்கிறோமோ ஞாபகம் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீ 2 நாளும் நாங்கள் அதை என்ன தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நல்லா அந்த சொல்கிறபடி நாங்கள் வர்றதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்குறத ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கும் என் ஜீவன் அருள் பரமபிதாவே, ஆமென். இன்னையோட மைய வசனம் எபிரேயர் 12 அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். மரியாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு அற்புதமான வழியை தேடிட்டு இருந்தாங்க. மரியாள் அவங்களோட வாழ்க்கையில நிறைய தப்புகள் செஞ்சிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அவர் ரொம்ப கேவலமா நடந்தாங்க. ஆனா இயேசு எப்போதுமே மரியாள் கூட அன்போட இருந்தார். அதனால மரியாளும் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சாங்க. இயேசு அவங்களோட வீட்டுக்கு வந்து ஆண்டவரோட அன்பை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்கும் போது நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் என்ன செய்யலனாலும் அவர் எப்படி நேசிக்கிறாருன்னு தெரியறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இயேசு மரியாதை அவரோட பாத பக்கத்துல உட்காரத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. இது வழியா பெண்கள் கூட அவரோட சீஷர்கள் ஆக முடியும்னு காமிச்சாரு. அவங்களோட சகோதரரான லாசரு இறந்தப்போ மரியாதை ரொம்ப மனசொடைஞ்சு போய் இருந்தாங்க. ஏசு அவருக்கு வந்து சுகம் கொடுக்கலன்னு அவங்க கவலையோடு இருந்தாங்க. ஆனா ஏசு இன்னும் நல்ல பெட்டரான திட்டு வச்சாரு. லாசருவை உயிரோட எழுப்பினாரு. இதுதான் மரியாளுக்கு அவங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பரிசா இருந்திருக்கும். இப்படி ஒரு பயங்கரமான அற்புதத்துக்கு அவங்க எப்படி நன்றி சொல்ல முடியும்? என்ன செய்யறதுன்னு மரியாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மரியாள் ஒரு விலை அதிகமான பரிமள தைலத்தை கண்டுபிடிச்சாங்க. அது ஆண்டோட பாதத்துல உடைச்சு ஆண்டோட காலில் அது கழுவுனாங்க. அங்க சுத்தி இருந்த எல்லாரும் எதுக்காக இப்படி செய்யறான்னு புரியவே இல்லை. ஆனா இயேசுக்கு மரியாள் செஞ்ச காரியம் ரொம்பவே புரிஞ்சது. அவங்களால எவ்வளவு தூரத்துக்கு நன்றி சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவரோட நன்றிய தெரியப்படுத்தினாங்க. இயேசு மரியாள் செஞ்ச இந்த காரியத்தை ரொம்ப ஸ்பெஷலான காரியம்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னொன்னு, இது எப்போதுமே எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாரு. நம்ம நிறைய நேரங்கள் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். நம்ம மற்றவங்களுக்கு நன்றி சொல்லும் போது நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு ஞாபகம் வருது. நாம ஆண்டவர் பத்தி நினைக்கும் போது அது நம்மளை இன்னும் சந்தோஷமாக்குது. ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம விசுவாசத்துல அவர்கிட்ட இன்னும் ஒரு அடி எடுத்துக்கிறோம். உங்களுக்கும் உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமான நாள் கொடுத்தாருன்னு எழுதுங்க. நம்ம விடுற ஒவ்வொரு மூச்சுமே கூட அவரு எழுதுற பரிசு. நம்ம இருதயத்தோட ஒவ்வொரு துடிப்பும், நம்ம குடிக்கிற ஒவ்வொரு துளி தண்ணியும், ஒவ்வொரு புன்னகையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பரிசு. இந்த 10 நாள் இந்த ஜெப நேரம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? எதுக்குலாம் நீங்க ஆண்டவர் கிட்ட நன்றி சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத எழுதி வச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு இந்த காலத்துல எப்படி நன்றி சொல்றது? SMS அனுப்பியா, இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பியா, என்ன இமெயில்ல ஒரு மெயில் அடிச்சு அனுப்புறதா? ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறாரு. ஆண்டவருக்கு நம்மளோட ஜெபத்து மூலமா நன்றியை தெரிவிக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த குடும்பத்துக்காகவும் என்ன முடியாத ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்ம நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரம் வரைக்கும் எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நீங்க கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. நாங்க எந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்க நன்றி சொல்லாம இருந்தோம்னா அதை நீங்க மன்னிங்க. எங்களுக்கு வர எல்லா ஆசீர்வாதமும் நீங்க கொடுக்குறீங்கன்னு நாங்க புரியறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உங்களை பத்தின செய்தியை மற்றவங்க சொல்றதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் என் ஜீவன் அன்பின் பரமபிதாவே, ஆமென்.